ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த நாகை விலாஸ். உண்மை சொல்ல போனா ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போனா ரொம்ப குறுக்கமா சொல்ல போனா அதாவது ரொம்ப ஈஸியா சொல்ல போனா எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா வரலாறு திரும்புகிறது. எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க திரும்புது நீங்க நினைக்கிற மாதிரி எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேதாரண்யம் வந்திருக்கோம். வேதாரண்யத்துல என்னன்னா நம்ம ரொம்ப நாள் கனவு இது. நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப நாள் வேதாரண்யம் போன வாயாலதான் வர சுத்துமே தவிர இது வரைக்கும் ஒண்ணுமே போன காரியம் இல்லை. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம ஏதோ நம்ம நேரம் சொல்லிட்டேன் கன்ஃபார்மா அடிச்சு பிடிச்சி கூட்டு வந்திருக்கேன். மணி எத்தனை பாத்தீங்கன்னா கரெக்டா 2 மணிக்கு வந்திருக்கோம். 5 மணிக்குள்ள நம்ம எல்லாத்தையும் நீங்க முடிக்கிறோம், தட்டி தூக்குறோம். இந்த விளாக நீங்க பாக்குறப்ப இது என்னைக்கு வரும்னு தெரியாது. ஒருவேளை இது நவம்பர் மாசமா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. சன் நியூஸ்க்கு போக வேண்டியது. 14 கிலோமீட்டர் போட்டு ஜூம் பண்ணுங்க. இந்த 6 பேரும் அந்த வந்திருக்கோம். ஆனா நம்ம ஊர் எப்படின்னா ரொம்ப வண்டி சவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரிவர், இந்த ரிவர் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் போன தாட்டி வரப்ப இங்க தண்ணியே இல்ல. இங்க பாத்தீங்கன்னா நாங்க போன தாட்டி வறண்டு போயில உள்ள கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. போயிடுவோம் கிரிக்கெட் விளையாண்டாங்க. இப்பதான் தண்ணி வந்திருக்கு. அமைதியா இருங்க. எல்லாம் ரோட்ல எல்லாம் நம்மளே பாத்துட்டு. சரி இப்ப நம்ம நோக்கி பயணிக்க போற இடம் வேதாரண்யம். உனக்கு இல்லையாண்டா புரோட்டா கல்யாண்டா என்ன பண்றது வீடு ராஜீவுக்கு வந்தோன்னதான் எல்லாம் சாப்பிடணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை விடு. மூடி நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? கண்ணு தெரியல முடிச்சுட்டா. வீட்டு தப்பா சொல்லிட்டு 1000 ரூபாய் அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லி வந்து லண்டன்ல பண்ணது முதல்ல தோல் இது வந்து பாம்பு தோல் இருக்குங்க. ரொம்ப காஸ்ட்லியானது. ஜிப் வந்து இது ஏன் தோல் ஐயோ ஐயோ இன்னும் ஆகுனா வண்டி வர ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த நேரம் பார்த்து தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. தள்ள முட்டை போட்டு போன மாதிரி போறாம பாருங்க. இறங்கிட்டான் இப்ப பாருங்க. இங்கிட்ட ஒரு தள்ளு அங்கிட்ட ஒரு தள்ளு குண்டி ஆடும் பாருங்க. பாருங்க பாருங்க சூப்பர். அவ்வளோ வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது ராமர் வந்து சீதையை தேடி இலங்கைக்கு ஒரு இடத்துக்கு போனாங்களே. போறதுக்கு முன்னாடி வந்த இடம் தான் நம்ம ராமர் பாதம். அவரோட கால் தடை இருக்குன்ற சொல்லுவாங்கல்ல. நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எங்களுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. எங்க மாமா மச்சான் எங்க சொந்தக்காரன் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. உள்ள போறப்ப நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்களா? யூடியூபர் அதுங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு போனீங்க வந்து ஐடி கார்டு எடுத்து பார்த்துட்டு ஓகே யூடியூப் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது நீங்களும் இந்த மாதிரி ராமர் பார்த்து வரீங்கன்னா பொருள் ஏதாவதுன்னா வெளில வச்சுட்டு போவாதீங்க. கையில வச்சுக்கோங்க. கையில வந்தாலும் புடுங்க. பார்த்து பத்திரமா உங்க பொருளை சேஃப்டியா வச்சுக்கோங்க.
அவங்க வந்துட்டு இராரு, அவங்க வந்து விட்டாரு. ஏய் எல்லாம் பர்சனல் இல்லடா. அப்பதான் இரு நாகப்பழத்தை வச்சு அமுக்குறான்டா. கொடுத்துட்டு போடா. போட்டோ எடுத்து ஒண்ணுமே இல்ல. சும்மா விளையாண்டு பார்த்தா நீங்க இதுக்கு வரப்போ கொஞ்சம் சேஃப்டியா வாங்க. அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேதார் நேரத்தை நீங்க கவர் பண்ணி எடுக்கணும். ஹே இருங்கடா தள்ளி வேணா பாத்தீங்கன்னா ராமரோட பத்தி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இது இலக்கு வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஃப்ரெண்ட்ஸ் அதான் மக்களே, இப்போ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரப்ப எல்லாம் சேஃபாக வாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வேதார் நேரத்தில். அதாவது எங்களுக்கு நாகப்பட்டினத்துலேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 53 கிலோமீட்டர் எனக்கு வந்தது. ஆமாம், அப்புறம் 53 இரு நான் கணக்கு சொல்கிற மாதிரி அங்கேருந்து 49 கிலோமீட்டர் நம்ம இதுக்கு வேதார் நேரத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கம் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ராமர் பாதம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இலங்கை தெரியும்னாங்க, ஒன்றும் தெரில. ராமர் பாதம். அவரோட காலத்தை தான் கடைசி இங்க இருந்தா பார்த்தாராம் இலங்கைய. பாரா எங்க என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு குடும்பம் கல்ல தெரியல. ஒன்னும் இவ்வளவு மரம் இருந்தா அப்புறம் தெரியும், மரம் இல்லாதப்பனா தெரியும். பீச்ல இருந்து பார்த்தா தெரியும். சட்டை போட்டு ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இறைவா, இந்த உலகமே ஈஸ்வனுடைய அன்பு பெற்றது. அன்பே சிவம் என்று சொல்லுவாங்க. அதனால எங்க அடியாராகிய அனைத்து பேரையும் இறைவன் திருவருளால, ஈசன் அருளால எல்லோரும் பல்லாண்டு வாழ்க 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 வாழ்த்தணும் இறைவன். அதனால இந்த அடியார் மக்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் எங்க ஐயா வராரு, மாரிமுத்து ஐயா அவர்களும் சிறப்பாக இந்த உலகத்தில் இன்னும் மேலும் மேலும் இருந்து சிறப்பாக இந்த பணியை செய்யணும். அதுக்காக அவரையும் வாழ்த்தே அனுப்புங்க. அவர் எங்க ஐயா வணங்கும் போது கொஞ்சம் போனுங்க. ராம 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 ஸ்ரீ ஜெய ராம, ராம ராம ஸ்ரீ ஜெயராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அதாவது தம்பி, இப்ப நம்ம திருச்செந்தூருக்கு போறோம். முருகனோட வாகனத்தை பாக்குறோம், என்ன மயில். இங்க ராமர் பாதம் சொல்றாங்க. ராமர்னு சொன்னா ராமருக்கு துணையா இருக்கிறவர் யாரு? ஆஞ்சநேயர் இங்க சுத்தி கிடக்குத. அதைதான் பார்த்து நம்ம உணர்ந்துக்கணும். தெய்வீக சக்தி எப்படி இருக்குது ஒரு இடத்துல அப்படிங்கிறத நம்ம தான் உணரணும். மற்ற இடத்துல பார்க்க முடியாது. அந்தந்த சாமிக்கு உள்ள வாகனமோ அந்தந்த சாமிக்கு உள்ளவங்க அந்த பகுதியில இருக்கும். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் எந்த காலத்துல ஒன்றாலும் இருக்கும். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நம சிவாய. சென்னையில இருந்து வரோம். இது நால்வே பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்குலாம் போறோம். 274 கோயிலுக்கு போறோம். மாசம் மாசம் ஒவ்வொரு பயணம். வேண்டுதெல்லாம் இல்ல, போகணும்னு ஒரு உத்தேசம். அவரை போய் தரிசிக்கணும், அவர் ஆலயங்கள்லாம் அப்படின்னு. இல்ல இல்ல சிவனோட 26வது மாசம் வரும் இந்த இடத்துக்கா? இல்லப்பா, நால்வர் பாடல் பெற்ற தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்களுக்கு சொல்றோம். அது இப்ப வேதாரண்யம் போற வழியில ராமர் பாதை பார்க்கலாம். இந்த பகுதி வேதாரண்யம் பக்கத்துல உள்ள கோடியக்கரை இந்த பகுதியில இருக்கு.
இந்த பகுதியில் இலங்கைக்கு ராமர் போகும்போது அவருக்கு வழிகாட்டுறதுக்கு ஆஞ்சநேயர் வந்தார். அதனால ராமர் தங்கியிருந்த இடம், அவர் பாதம் பட்ட இடம், ராமர் லக்ஷ்மணர் அவங்க 2 பேருமே இங்கே இருக்கும்போது அவருக்கு துணையாக ஆஞ்சநேயர் வர்றாரு. இந்த பகுதியில் தெய்வ சக்தி எப்படி இருக்கு, அந்த தெய்வத்தோட சக்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமர் பாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் இறங்கக்கூடிய இந்த வானரங்கள் குரங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும். நம்ம எப்படி திருச்செந்தூர் போனோம், அங்கே வந்து முருகனுக்கு எப்படி மயில் இருக்கோ, திருச்செந்தூர் போய் பாருங்கள் அங்கே மயில் இருக்கும் சுற்றி. அது வந்து இந்த பகுதியில் அந்தந்த இடத்துல பார்த்தா இப்படி தான் நம்ம வந்து நம்மளுடைய பகுத்தறிவோட இதை சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த ஆன்மீக தெளிவு நமக்கு தெரியும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அதான் இந்த பகுதியோட சிறப்பு. இங்க இருந்து இலங்கைக்கு போனதா சொல்றாங்க. அது அந்த காலத்துல இந்த காலத்துல இலங்கைக்கு போகணும்னு சொன்னாக்கா நமக்கு வந்து கணுக்கால் தெரியும். கடல் தண்ணியில போனா கடல் அவ்வளவுதான் ஆழம் கிடையாது. அலைகள் வந்து தான் ஒரு குறிப்பிட்ட 4-5 மீட்டர் உயரத்துக்கு போகும். ஆனா இப்ப தண்ணி இறங்கும் போது பாத்தீங்கன்னா கட்டாந்தரையே நம்ம பாதமே தெரியும். இந்த மாதிரியே குறுக்கு வழி வச்சிருந்தாங்க. இந்த பாதம் உள்ளது அந்த அதுக்குன்னு ஒரு கல்லுகள் இருக்கு, அது மிதக்கக்கூடிய தன்மை உள்ளது. சில இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கும் மிதக்கும் கல் ஒயிட் கலரில் இருக்கும். அது மூலியமாக தான் அந்த பாலம் போட்டு அதில் வானரங்கள் கொண்டாந்து அந்த கல்லை கொடுத்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றது. தெய்வ சக்தி உள்ளது தான் அதுங்க கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்து பாலம் அமைச்சு அந்த பாலத்து வழியாக இலங்கைக்கு போனாங்க. இன்றைக்கும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம விமானம் ஓடுதளம் இருக்குல்ல, அதே மாதிரியே ஓடுதளம் இருக்குது. இது புஷ்பக விமானம் வந்து இறங்கினதுக்கு. இதெல்லாம் நம்ம சக்திக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஓஹோ ஆன்மீகத்திலையும் இவ்வளவு பெரிய உண்மைகள் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். புரட்டுகள்னு பொய் சொல்லுவாங்க, ஆனால் அந்த புரட்டுகளை ஏடுகளை புரட்டி பார்த்தோன்னா அதில் எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரியும். கரிகால் சோழன் கல்லணை கட்டினது, ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினது, திருவாரூரில் வந்து மணிநீதி சோழன் காலத்தில் முன்னாடியே வந்து 4வர் காலத்திலேயே எந்த யாரால் கட்டப்பட்டதுன்னு சொல்ல முடியாத கோயில் அது. வேதாரண்யேஸ்வரர் கோயிலும் விளக்கு ஒளியில் சிறந்து விளங்குனது. இப்படி ஏகப்பட்ட கோயில் இந்த பகுதியில் இருக்குன்னாக்கா இது செடிமெண்ட்ரி ஏரியா, ஃபுல்லாக மணல் பரப்பான ஏரியா. இங்கே எப்படி ஹார்ட் ராக் வந்தது, இந்த கல்கள்லாம் எப்படி வந்தது, யாரால் தூக்கிட்டு வரப்பட்டது நம்ம சிந்திச்சே பார்க்கறதில்ல. அப்போ ஒரு காலத்தில் தெய்வீக சக்தி பலம் வாய்ந்தவங்க தான் இங்கே கொண்டாந்து போட்டாங்க. திருவாரூரில் பூதகணங்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பூதன் என்ன, பலம் வாய்ந்திய மனிதர்கள் இருந்தாங்க, உடல் பலம் வழிந்தவங்க, அவங்களால கட்டப்பட்டது. நல்லா நினச்சி பாருங்கள் இந்த கல்கள்லாம் எப்படி வந்ததுன்னு. அவ்வளோ பெரிய ராஜகோபுரம், அதெல்லாம் தேவார திருமுறைகளை எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு சரித்திர லிங்கத்தை தமிழுங்கிறத அந்த தேவார திருவாசகத்தை எடுத்தாலே எல்லா விடைகளுக்கும் எல்லா கேள்விகளுக்கும் விடை இருக்குது. அதில் பாரு, ஒருவனாய் உலகேத்த நின்றனாலோ, ஓர் உருவை மூருவும் மானனாலோ, கருவனாய் காலனை காய்ந்த நாளோ, கண்ணலால் காமனியும் விழித்த நாளோன்னு பாடுவார். காமனை எப்போ வந்து கண்ணால் பார்த்து எரிச்சாரு சிவபெருமான் யாருக்காச்சும் தெரியுமா? எந்த யுகன்னு தெரியுமா? அப்போ எரிச்சாருன்னு சொல்கிறாருல்ல. அப்போ அந்த 4வரால் பாடப்பட்ட பாடலே எல்லாத்துக்கும் வரும். ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரூர் கோயிலாய் கொண்ட நாளோன்னு பாடுவார். இந்த திருவாரூருக்கு நீ வந்தியே, எப்போ வந்த? ஆடுவான் தில்லை நடராஜர் அங்கே வந்தார், அப்போ வந்தியா, அதுக்கு அப்புறம் வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விடை வச்சு கேட்கும்போது காலங்கள் நம்ம குறிக்கப்பட்ட காலங்கள் அல்ல, அதுக்கு முற்பட்ட காலங்கள். ஆனால் நம்ம தெளிவான காலங்கள் ஒரு வரையறை வந்தது. அந்த இப்போ வந்து வரையறை உள்ள காலங்களே இப்போ கிடையாது, அது முற்பட்ட காலங்கள். அதை தான் வந்து தேவாரம் பாடின 3 முதலிகள் மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பான இடம். ஒவ்வொரு தல வரலாறையும் இந்த தொலைக்காட்சி வழியாக எல்லாருக்கும் போய் சேரணும்னு எங்கள் சிவனடியார் திருக்கூட்டம் சென்னை அவர்கள் சார்பாகவும் திருவாரூர் சிவனடியார்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளும். நன்றி. எங்கடா எது மேலடா ராகுல் ராகுல் அவங்க வந்து பேசணும்னு எனக்கு ஒரு மாதிரி ஒரு குரூப். அதாவது நம்ம ஏதோ வந்துட்டு ஏன்னா தானே ஏதோ எடுத்து போலான்னு அதான் அந்த அந்த இதை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 1001 அந்த சீன் மாதிரி அந்த படம் அடிக்கடி வந்துட்டு போகுது மைண்ட்ல. பாத்தீங்கன்னா
அதை பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கன்ஃபார்ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேச ஆரம்பிச்சோன்னா எனக்கும் ஒரு மாதிரி ஆயிட்டு, என்னால் எதோ வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம். ஆனால் திடீர்னு நம்மளே யோசிக்க வச்சுட்டாங்களேன்ட்டு. ஆனால் அவங்க ஒன்று பேசுகிறப்ப ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஏன்னா கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அதுவும் உள்ளூர், அதுவும் நம்ம ஊருன்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் நீங்களே இந்த மாதிரி இருடா, அதை நீங்களும் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்துருங்க. மேலே போய் நம்ம லைட்டை சேர்ந்து காம்பு ஜூம் பண்ணி சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது உப்பு சத்தியாகிரகம் மச்சி, உப்பளம்னு சொல்லுவாங்களே, உப்பு எடுப்பாங்களே, 5 மணிக்கு அது உப்பளம்னு சொல்லுவாங்களே, அந்த உப்பளம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது தான். அப்படியே பின்னாடி காட்டுறாத உப்பளம், அதுல இருந்தா நம்ம உப்பு நம்ம நீங்க எங்க இருந்து பார்த்த அதாவது நீங்க இந்த வீடியோ எங்க இருந்து பார்த்தாலும் கன்ஃபார்ம் இந்த இடத்துக்குலாம் இந்த மாதிரி வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸா என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க. இது இருக்க போறது கொஞ்ச நாள் லைஃப்ல எல்லாத்தையும் அனுபவிக்கும். முடிஞ்ச அளவு டிராவல் பண்ணுங்க, அப்பதான் மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். 2-3 நாள் ஏதாவது டிப்ரெஷனா ஏதாவது எங்கேயாவது போங்க, ஃப்ரெண்ட்ஸோட போங்க. பாருங்க எதுவுமே தெரியல பாருங்க, நாங்க தான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், இனிமே ட்ரிப் அடிக்கலாம் பிளான் பண்ணோம். வரலாறு திரும்புகிறது, அவ்வளவுதான், வரலாறு திரும்புகிறது. நீங்க வரலாறு நாங்க இனிமே கண்டுபிடிச்சு போலாம். அந்த எல்லாமே எங்களோட எய்மே. வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்போம், உங்களுக்கே தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றதுதான் இந்த நாகை விலாக்ஸோட மோட்டோ. பண்டத்துல உள்ள ஆள் இருந்திருக்கோம், இந்த பக்கம் வரவே இல்லை. நாங்களே நான் இத்தனை வருஷமா 18 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். ஆனா 18 வருஷத்துல ஒரு தாட்டி கூட இந்த ராமர் பாதமோ இந்த வேதாரண கோயிலோ அந்த உப்பு சத்தியாகிரகமோ எதுவுமே நான் கோடியக்கார எதுவுமே வந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். என்னடா வாடா போவோம். இங்க நில்லுங்கடா, ஒரு சூப்பரா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இது நம்ம வந்ததுக்கு அடையாளம்டா. போயிட்டு வந்துருவோம், மாடிக்கு போயிட்டு வந்துருவாங்க.